அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும்போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது 2 மிகை முழுவை எடுத்துக்க சொல்கிறாங்க. அதனுடைய வர்க்கம்னா உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் தான் வர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். கனமூலம் அப்படின்னா கியூபு, அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். ஸோ மறக்காதீங்க, வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இரட்டைப்படை எண்ணை நான் ஏற்கனவே நம்ம 3வது கணக்கில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இரண்டு மிகை முழு எண்களை பெருக்கும் பொழுது அது 2ஆல் வகுப்படும் அப்படின்னு நிரூபிக்க சொன்னாங்க. அதே மாடல் தான் அங்கே பெருக்கணும், இங்கே வர்க்கம் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இரட்டைப்படை எண்ணை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எண்ணுன்னு எடுத்துக்கிட்டேன். ஒற்றைப்படை எண்ணை n+1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம், தேற்றம் பார்த்திங்கன்னா யூக்ளின் துணை தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். ஸோ யூக்ளின் துணை தேற்றம் நமக்கு தெரியும், a = bq + r. இந்த rன்ற வேல்யூ 0 இல்லைன்னா 0வை விட பெருசாக இருக்கணும். அடுத்தது b உடைய வேல்யூ rஐ விட சின்னதாக இருக்கணும். ஸோ இதுதான் ரூலு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா n, ஏக்கு பதில் n, அதுதான் மிகை முழு. ஸோ இப்போ மிகை முழுவை நம்ம எதால் வகுக்க போகிறோம், 2ஆல். ஓகேங்களா? ஸோ 2ஆல் வகுக்கும் பொழுது இரட்டைப்படை எண்ணை 2ஆல் வகுத்தா அதனுடைய மீதி என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது ஒற்றைப்படை எண் n+1. ஸோ இதை எதால் வகுக்க போகிறோம், 2ஆல். ஸோ ஒற்றைப்படை எண்ணை 2ஆல் வகுத்தால் மீதி என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு n தேவையா, n தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, வர்க்கம் தேவை. அப்போ என்னுடைய வர்க்கம் அப்படின்னா n². என்னது, n². என்ன ஸ்கொயர் பண்ணுறது தான் என்னுடைய வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2q², தென் இதனுடைய வேல்யூ 4q² + 0. ஓகேங்களா? அடுத்தது n+1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன இருக்குது, 2q + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எந்த மெத்தடில் இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்போ a² + b² + 2ab. இப்போ 4q² + 1 + 2 2s are 4 × 4q, தென் 4q எடுத்துக்கிட்டோம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 4 காமனாக இருக்குது. ஸோ 4 காமனாக எடுத்துக்கிட்டோம். அடுத்தது q² + q. ஓகேங்களா? தென் +1. இப்போ இரண்டு மிகை முழுவை எடுத்துக்கிட்டோம். இதனுடைய மீதி என்ன இருக்குங்க, 0 இருக்குது. அடுத்த மிகை முழுவுடைய மீதி என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ இதுதானே மீதின்னு சொல்லுவோம். ஆறுனா என்னதுங்க, மீதி. ஸோ அப்போ அவங்க கொடுத்ததை நம்ம நிரூபிச்சிட்டோம். மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிரூபிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம எப்படி எழுதணும்னா, இதை இப்படி தான் எழுதணும். மிகை முழுவின் வர்க்கத்தை 4ஆல் வகுத்தால் மீதி 0 அல்லது 1 கிடைக்கும் என நிறுவப்பட்டது. ஏன்னா நிறுவுகன்னு கேட்டால் நீங்கள் கடைசியாக எல்லாத்தையும் எழுதி நம்ம என்ன பண்ணணுங்க, நிறுவப்பட்டதுன்னு எழுதுனா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.